Hello friends, இந்த வீடியோல நாம first person, second person, third person அதுல singular plural இத பற்றி பார்க்க போறோம். Tenses படிக்கிறப்போ third person singular அப்படிங்கற ஒரு வேர்டை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அத நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். சோ அத பத்தின full details நம்ம இப்ப பாத்துறலாம். தமிழ்ல நாம தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு படிச்சிருப்போம். அது மாதிரி தான் இங்கிலீஷ்ல first person, second person, third person. ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதை கேட்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. நாம் நம்மளை பற்றியும் பேசலாம், இன்னும் அடுத்த ஒருத்தங்களை பற்றியும் பேசலாம். ஸோ அது யார் பேசுகிறாங்கங்கிறது ஃபஸ்ட் பர்சன், யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க செகண்ட் பர்சன், யாரை பற்றி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்களோ அந்த அடுத்தவங்க தேர்ட் பர்சன். இங்கே ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஐனா நான்கிற மீனிங். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, விக்கு நான், நாங்கள்னு ரெண்டு மீனிங் உண்டு. அடுத்த செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே யூ தான். இங்கிலீஷை பொறுத்தவரை செகண்ட் பர்சனுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல்னு கிடையாது, அவங்க ப்ளூரலாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் மரியாதையாக பேசுகிற மாதிரி அந்த மீனிங். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது, ராம், ஒருத்தரோட பேர், யாரோ ஒருத்தரோட பேர், நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களோட பெயர், இல்லைனா ஏதோ ஒரு பொருளோட நேம், இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். ப்ளூரல்ங்கிறப்போ தே மட்டும்தான். தேங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், அவர்கள்னாலும் சரி அவைகள் அப்படின்னாலும் தே தான். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை பற்றி பேசும்போதோ இல்லைனா உயிரினங்கள், ஏதோ ஒரு உயிரினங்களை பற்றி பேசுகிறப்பவோ அல்லது உயிரில்லாத பொருட்களை பற்றி பேசுகிறப்போ இங்கிலீஷ் பீப்புள் தேங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நாம் இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இங்கே ஐ ஈட் அன் ஆப்பிள், வி ஈட், யூ ஈட், he eats, she eats, it eats, Amala eats, they eat. ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு ஈட் தான் போட்டிருக்கோம். வி ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், ஈட் தான் போட்டிருக்கோம். யூ செகண்ட் பர்சன் சிங்குலர் அல்லது ப்ளூரல், ஈட் தான் போட்டிருக்கோம். ஆனால் ஹீ, ஷீ, இட், அமலாங்கிறது யாரோ ஒருத்தரோட ஒரு பேர், இதுக்கு எல்லாத்துக்கும் ஈட்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்புறம் தேக்கு அப்புறம் ஈட் வந்திருக்கு. தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், அவர்கள், அவைகள், நிறைய பேரை பற்றி பேசணும்ல. ஸோ தேக்கு அப்புறம் ஈட் தான் போட்டிருக்கோம். அப்போது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அப்புறம் வேர்பு கூட எஸ் சேர்த்து போடணும். பட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அப்புறம் வேர்பை நம்ம கொஞ்சம் கவனித்து ஈட் போடாமல் ஈட்ஸ் போடணும். இந்த மிஸ்டேக் காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ இனி இந்த மிஸ்டேக் வராதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி.